நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த விடுதலை ஜெபத்திலே கர்த்தர் நம்மளை பங்கு பெற கிருபை கொடுத்தக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திர அப்பா, மை துதிக்கிற 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 நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிப்பதாக. ஹalleluya ஹalleluya. என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்களோடு நீர் பேசுவீராக. அவங்க இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக. இருதயத்துல சோர்ந்து போயிருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் என் தேவனுடைய கரம் இறங்கி அவர்களை தொட்டு பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, பேசும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, பேசும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இன்று வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு தேவ பிரசனை எல்லாரும் நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். இந்த பிரேயர்ல விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட கர்த்தர் பேசுவீராக, 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 பேசுவீராக. தடைகள் விலகுவதாக, எல்லா போராட்டமான கிரியைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், வருவார்கள், வருவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில யார் யார் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, யார் யார் பலவீனப்பட்டு ஆவியில பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாரும் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை கொண்டு தைரியப்படுத்துவீராக, உம்முடைய வசனத்தை கொண்டு இடைபடுவீராக. கர்த்தாவே, நீர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் அவங்க வாழ்க்கையில பழிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். லபா தரா பாலா ஷபா லபா தூரா காடா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. லபா ரபா லபா ஷபா லபா தூரா காடா. ஒரு தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களை தொடுவாராக. இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்கி வருவது, ஒரு மேகம் இறங்கி வருவதாக, கிராஸ் ஆவதாக, ஒரு மேகம் உங்களை மூடிக்கொள்வதாக, மகிமையின் மேகம், கர்த்தருடைய மேகம். ஷபா ரபா ரபா லபா ரபா லபா தூரா கடா தர்ரா கடா. ஒரு தேவ அபிஷேகத்தின் மேகம் உங்களை மூடிக்கொள்வதாக, மூடிக்கொள்வதாக. ஹalleluya. சீனாய் மலையில இறங்கின அந்த தேவ மகிமை. ஹalleluya. ஆசரிப்பு கூடத்தில் காணப்பட்ட தேவ மகிமை. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வெளிப்பட்ட அந்த தேவ மகிமை. இந்த போன் பிரேயர்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில, அவங்க இருதயத்துல, அவங்களுடைய ஆண்டவரே, அவங்களுடைய சூழ்நிலையில உம்முடைய வசனமும் உம்முடைய மகிமையை தங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. லேபா ரீபா லேபா ரீபா லபா ஷபா லபா தூரா காடா. சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை பலப்படுத்துகிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன்.
நல்லவர், 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 நல்லவர். யார் யார் சோர்ந்து போய் கண்ணீரோடு ஹalleluya ஒரு விதத்தில விரக்தியோடு இருப்பார்கள் என்றால், என் தேவன் அவர்களை தொட்டு அவர் இருதயத்தை பலப்படுத்தி, இன்னும் ஜீவன் உண்டுன்னு சொல்லுங்க ராஜா. ஆண்டவரே, மரித்து 4 நாள் ஆன லாசருவை குறித்து ஆண்டவரே எல்லாருக்கும் நம்பிக்கையற்றவர்களா இருந்தாலும், என் ஆண்டவர் இயேசு இன்னும் லாசர் பிழைக்கணும்னு நினைச்சு, அவன வெளியே கொண்டு வந்த தேவன் உண்மையுள்ளவர் ராஜா. ஒருவேளை ஆண்டவர் லாசருவை இழந்த அவங்களுடைய அக்காமார்களுக்கு ஹalleluya மரியாள், மார்த்தாள் என்பவர்களுடைய நம்பிக்கை போல எல்லாம் இழந்த நிலைமையில இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் ஜீவன் இருக்கிற வரைக்கும், தேவ தரிசனம் இருக்கிற வரைக்கும், வாக்குத்தத்தம் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய ஹalleluya உங்களுக்கான நன்மை, அந்த வாக்குத்தத்தம் இருக்கிற வரைக்கும், ஹalleluya ஒன்று மரித்து போகாது. ஹalleluya ஒருவேளை மரித்தாலும் பிழைத்திருக்கும். ஹalleluya மரித்த காரியங்கள் பிழைப்பதாக. ஹalleluya நம்பிக்கைக்கு மேலாக, நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில நம்பிக்கையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆ பேசப் போகிறார். அந்த வார்த்தை தான் ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 8, 24, 25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணானதை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரட்சிப்பே பாருங்க, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. கிறிஸ்து இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தெழுந்தார் என்ற விசுவாசத்தினால, அந்த காரியத்தின் நிமித்தம் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதையும் விசுவாசிக்கிறோம். நம்ம போய் பார்த்தோமா? பார்க்கல. நீங்க யாரா பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தையும் அவர தொட்டு பார்த்திருக்கீங்களா? கிடையாது. சிலுவைய போய் பார்த்தீங்களா? கிடையாது. ஆனா விசுவாசத்துல சத்திய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசமே நமக்கு என்ன வருது? தைரியத்தை கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசம் தான் நமக்கு உயிரை கொடுத்து நிப்பாட்டி வைத்திருக்கு இந்த நேரத்துல. அவர் சிலுவையில செஞ்ச காரியத்தை விசுவாசிக்கும் போது தான் நம்ம தைரியமா இந்த பூமியில் நிக்கிறோம். இல்லையா? காணானதை காணாததை என்ன பண்றோம்? நம்புகிறோம். சிலுவைக்கு இயேசு மரித்தார் என்ற காணாததை நாம நம்பி விசுவாசிக்கிறோம். ஆகவே அது நமக்கு ஜீவனுள்ளதாய் மாறி, இன்னைக்கு விசுவாச மார்க்கத்தார், விசுவாச கூட்டத்தார் என்ற கூட்டத்துல கர்த்தர் உங்களை எண்ணி நாட்டி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப இங்க வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த காண அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு காரியத்த பார்த்தா தான் நம்ப முடியும். ஏதோ ஒரு காரியத்த வந்தா தான் நான் அது நம்பிக்கையா அது இருக்குன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாதாம். வேதம் சொல்லுகிறது அது அது நம்பிக்கை அல்ல. காணாததை காணாததை எதுவுமே நான் பார்க்கல. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்குது. தேவன் என்னை குறித்து வாக்குத்தத்தம் குடுத்துட்டாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளதா இருக்குது, மகிமையா இருக்குது, உயிரோட இருக்கிறது. ஆனா என் நிலைமையோ செத்த நிலைமையில போல இருக்கிறேன். மரித்த நிலைமையில இருக்கிறேன். நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறேன். ஆனா வாக்குத்தத்தம் சாகவில்லை. வாக்குத்தத்தம் உயிரோட இருக்கிறது. வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஆனா என் வாழ்க்கையில நான் மரித்த நிலைமையில இருக்கிறேன். வாக்குத்தத்தத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரமா இருக்குது. நான் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி, ஒருவேளை இந்த இரவு ஜெபத்துல அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றார், நீங்க சமீபமாய் வந்துட்டீங்க. நீங்க விசுவாசிக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம்
நிறைவேறுவதற்கு சமீபமாயிருச்சு. ஹalleluya. அந்த நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நேரம் தான் நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இல்ல, கர்த்தர் விசுவாசித்தவர் இன்னார் என்றாரே. பாருங்க, மார்த்தாள் லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லி ஆனா ஆண்டவரு மார்த்தாள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஜீவனை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏன்? பேச வேண்டிய அந்த நேரமா அது? யோசிச்சு பாருங்க. முதல்ல போய் என்ன எழுப்பிட்டு பின்னாடி சத்தியத்த சொல்லலாமே. மரித்து அடக்கம் பண்ணியாச்சு. ஆனாலும் மார்த்தாள்ட்ட கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு? நானே உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்க அறியாமல் நின்று பிழைப்பான்னு சொல்லி, அந்த லாசரு மரணத்த குறித்து அவர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு என்ன தெரியுது அப்டின்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் குடுத்தவர், அந்த வாக்குத்தத்தை முடிவு பரியந்தமும், மரண பரியந்தம் விசுவாசிக்கணும். நமக்கு சூழ்நிலை இருக்குதோ, இல்லையோ, டைம் போயிட்டு இருக்குதோ, இல்லையோ, அத பத்தி கவலைப்படக்கூடாதாம். சொன்ன வார்த்தையை நிச்சயமா என் தேவன் செய்து முடிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை வளரணும். அதனால தான் லாசரு இறந்துட்டான்னு தெரிஞ்சும் இருக்கிறாரு. மரியாள், மார்த்தாள் என்பது தான் சந்தித்த இடத்திலே பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஏன் அவரு அங்க பேசிட்டு இருக்கிறாரு? அவருக்கு தெரியும். இந்த முடிவு நேரம் என்ன எப்படி இருக்கிறாங்க மக்கள். இந்த எல்லாம் இழந்து போய், எல்லாம் கைவிட்டு போன பிறகு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. லாசருவ சொந்த கையால அடக்கம் பண்ணிட்டு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நேரம் ஆண்டவர் என்ன என்ட்ரி குடுக்குறார். யோசிச்சு பாருங்களேன். மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க. "நீர் இங்க இருந்தா மரிச்சிருக்க மாட்டான்னு" சொல்லி அந்த அம்மா பொங்கி அழுகுது. மரியாள். மார்த்தாள், ஆ கர்த்தர்ட்ட போயிட்டு என் சகோதரன் மரித்து போனானேன்னு சொல்லி அவங்களும் வேதனைப்படுறாங்க. இப்ப நாறுமேன்ற அவிசுவாசமா பேசுறாங்க. பல காரியங்கள் அவங்க மனசுல இருந்து என்ன பண்ணுது? அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ, புரியலையோ, சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க மண்ட மூளைக்கும் வெளியில போய் காரியங்கள் இருந்தாலும், ஜஸ்ட் கண்ண மூடி வார்த்தைய மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொன்னது செய்வீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க சொன்னத நிச்சயமா நிறைவேற்றுவீங்க. என் மூளை அறிவுக்கு புரியுதோ, புரியலையோ, என்னுடைய சக்திக்கு மிஞ்சின காரியமா இருந்தாலும், நான் உம்மை நம்புகிறேன் இயேசுவே. நம்புகிறேன் இயேசுவே. உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன் ராஜா. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் என்னை குறித்து என்னை கைய பிடிச்சு, இந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி விட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. இந்த பூமியில பொல்லாத மனுஷ கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி, சொந்த பந்தங்கள் மத்தியிலிருந்து என்னை எழுப்பி, மத்தவெல்லாம் ரட்சிக்கப்படல, என்னை எழுப்பி, இன்னும் யார் யாரோ கர்த்தர அறியல. ஆனா என்னை எழுப்பி, என்னை சாட்சியா இந்த பூமியில் நிறுத்தினதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நம்பிக்கையில வர முடியும்? எத்தனை பேர் உங்க நெஞ்ச தொட்டு சொல்றீங்க, இல்ல ஆண்டவரே, ஒருவேளை அவிசுவாசமா நான் பேசியிருந்தாலும், நம்புவதற்கே சூழ்நிலை இல்லாம இருந்தாலும் எல்லாம் மறையட்டும். நீர் எனக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில விழுவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆண்டவர் அதான் சொல்றாரு. இது ஒரு நம்பிக்கை நேரம். நம்பிக்கையை பலப்படுத்துகிற நேரம். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கைகள் துளிர் விடுவதாக. உங்களுடைய விசுவாச விருத்தி அடைவதாக. அததான் இங்க பவுல் சொல்றாரு. காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருத்தன் காண்கிறத நம்புவது என்ன? நீ பார்க்கிற, அத நம்புறேன்ற அது என்ன நம்பிக்கைன்றார். காணாததைன்னா பார்க்கவே இல்ல. பார்க்காததை நம்பணுமா? நம்பினோமாகி நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். சொல்லுங்க, காத்திருப்பேன். ஹல்லேலூயா. பொறுமையோடு வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். வரப்போகுது. ஹல்லேலூயா. என்னென்ன வாக்குத்தத்தம் குடுத்தாரோ, கண்ணுல பார்க்க முடியல. அத குறித்து கொஞ்சம் வாசனையும் இல்ல. இன்னும் சில காரியங்கள எடுத்து நாங்க சொல்லப்போறேன். நீங்க ரொம்ப ஷாக் ஆவீங்க. ஆபிரகாம், சாராளை குறித்து சொல்லும்போதெல்லாம், அவங்க விசுவாச வீரர்கள், விசுவாச தாய் அப்படின்னு நெறைய டைட்டில் இருக்கும். ஆனா, அவங்க சில நேரத்துல வேதத்திலே ஆவியானவர் எழுதியிருக்காங்க. அவங்க என்ன மைண்ட் செட், என்ன மனநிலையில இருந்தாங்க என்பதை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அததான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல சாராளை குறித்து, ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? 18ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வெளியிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான்.
தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரா நின்றார்கள். அவர்களைக் கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றார். தேவ தூதர்களையும் தேவனையும் இன்வைட் பண்றார். சில அற்புதம் நடக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு என்கவுண்டர்ஸ தருவார். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் கிருபை. இதுவரைக்கும் வாழ்க்கையில பிரதானமா எது காத்திருந்தீங்களோ, அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டான். இன்வைட் பண்றான் தேவ தூதர்களை. தேவ பிரசன்னத்தை. இன்னைக்கு நீங்க வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, இன்னைக்கு அதான் திடீர்னு எங்கேயோ இருந்து வானத்திலிருந்து ஆண்டவர் கொட்டிருவார்ன்னு நெனச்சுக்க கூடாது. வாக்குத்தத்தம் நிறைவேற ஃபெல்லோஷிப் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு நடக்க. ஒரு இன்வைட் பண்ணணும். என்ன பண்றாருங்க, ஒரு 3 புருஷர்கள் 2 பேர் தேவதூதர்கள், ஒருத்தர் தேவன், கர்த்தர். 3 பேரும் என்ன பண்றாங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு போறாங்க. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, இன்வைட் பண்றார். ப்ளீஸ் கம் வீட்டுக்கு வாங்க. இன்வைட் பண்றார். நம்ம தேவ பிரசன்னத்தை இன்வைட் பண்ணணும் வீட்டுக்குள்ள. கர்த்தருடைய பிரசன்னத்தை வீட்டுக்குள்ள உலாவதற்கு இடம் கொடுக்கணும். அவருடைய பிரசன்னத்தை களி கூறணும். நமக்கு வாக்குத்தத்தம் நடக்குதோ நடக்க 2வது. நமக்கு நம்ம ஏதோ பிரதானமா எதிர்பார்த்த காரியம் நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் 2வது. ஐக்கியம் சொல்லுங்க, ஐக்கியம். ஆமென். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணுது இருக்கிறது. ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். அப்பா பிள்ளைன்ற உறவு, ஜெப நேரங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். வேத வாசிப்பு, கர்த்தரோட ஐக்கியம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி இருதயத்துல பேசி மனசு விட்டு அப்பாட்ட பேசணும், ஐக்கியப்படணும். ஒரு ஃபெல்லோஷிப்ப ரிசீவ் பண்ணி, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். ஆமென். உங்களை தொட்டு உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு சந்திப்பு உண்டாகும். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. கை உயர்த்துகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் ரிசீவ் பண்றீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ரிசீவ் பண்ணுவோம். ஆமென் சொல்லுவோம். ஒரு என்கவுண்டர்ஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபம் பண்ணுவோம். கண்களை அப்படியே நான் என்ன முடிக்க போறதில்ல. ஒரு ஸ்பெஷலா ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வரணும். தேவ தூதர் என்கவுண்டர் எனக்கு நடக்கணும். ஷாபா, லாபா, தூரா. இன்னைக்கு விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் பிசாசை குறித்து நிறைய அறிஞ்சிருக்கிறோம். அவன் வந்துட்டான் பாஸ்டர், இவன் வந்துட்டான். ஆனா தேவ பிரசன்னத்தை நம்ம வர வைக்கிறது இல்லை. ஆவியானவரே, என் வீட்டுக்குள்ள வாங்க ராஜா. கண்ண மூடி அப்படியே கூப்பிடுங்க. ஆண்டவரே, இப்பொழுது நான் கூப்பிடுகிறேன். எனக்கு ஒரு என்கவுண்டர்ஸ் வேணும். எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும். எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும். ஷாபா, லாபா. என் வீட்டுக்கு வாங்க. என்னோட ஐக்கியமா இருங்க. வசனத்தினால் ஐக்கியமா இருங்க. ஓ! ஜெப நேரத்துல ஐக்கியமா இருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவரே, ஆபிரகாமோடு இடைப்பட்ட தேவன் நல்லவர். என்னை சந்திக்க வாரும். என் குடும்பத்தை சந்திக்க வாரும். உம்முடைய ஐக்கியத்தினாலே நிரப்பும். உம்முடைய அன்பின் அபிஷேக ஐக்கியத்தினாலே நிரப்பும், 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 நிரப்பும். கேளுங்க, 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 கேளுங்க. என்னை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால என்னை நிரப்பும், அபிஷேகத்தினால் நிரப்பும். என்னோட ஐக்கியமா இருங்க. என் வீட்டுக்கு வாங்க. என்னை தேடி வாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்ப என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. ஒரு ஐக்கியம். போய் சந்திச்சிருவோம். அப்ப அங்க வந்து என்ன நடக்குது? 10ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தத்த மீண்டும் என்ன பண்றாரு? திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. நல்லா கவனிங்க. ஆதாரமே இல்ல. ஆனா வாக்குத்தத்தமும் தேவனும் உயிரோடு இருப்பார்கள் என்றால், தேவன் என்ன சொன்னாலும் நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2 காரியம் தான் போதும். சூழ்நிலைகள், சோர்ஸ் எல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. சொன்னவரும்,
சொன்ன வார்த்தை. ஆமென். ஐக்கியம், வாக்குத்தத்தம். சொல்லுங்க ஐக்கியம், வாக்குத்தத்தம். இது 2 இருந்தா போதும் நமக்கு. தேவ ஐக்கியம், பிரசன்னம், தேவ மகிமை நம்மள நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலயும், நைட்டும், நடுராத்திரிலயும் தேவ பிரசன்னை என்னை நிரப்பட்டும். ஷாபா, ராபா, லாபா, ஹந்து, ரோகடார். தேவ மகிமை என்னை நிரப்பட்டும். ஷீமாமா, ஹந்த். இப்பவே நான் இப்பயே நான் உணர்றேன். நீங்க இந்த வசனத்த கேட்கும்போது உங்கள நிரப்புறார் சில பேர. ஹalleluya, ஹalleluya. அவர் பிரசன்னத்த ரிசீவ் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னம், என் பிரசன்னம் நிரப்பட்டும். நிரப்பட்டும். கண்ண மூடி அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அப்படியே உம்முடைய அபிஷேகம் என் மேல இறங்கட்டப்பா. இறங்கட்டும்ப்பா. என் உடம்புல இருக்கிற சோர்வுகள், டயர்ட்னஸ். ஒரு சிலர் இந்த ஃபோன்ல எப்படி இருக்கிறீங்கன்னா, அவ்ளோ பாடியில பெயினும் டயர்டா இருக்கிறீங்க. லூஸ் எல்லாம் ஓடட்டும் இயேசுவின் வெளியேறட்டும், வெளியேறட்டும். உடம்புல ஒரு பலவீன கட்டுகள் இருக்கக்கூடாது. சோர்வு, டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஜீசஸ், ஜீசஸ். அப்போ ஆண்டோடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப, அது ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப். 2வது வாக்குத்தத்தம். சொன்ன வாக்குத்தத்தம். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குது? ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ வாக்குத்தத்தம் அநேக நேரத்துல எப்படி நடத்துதுன்னு பாருங்களேன். அப்போ என்ன சொல்றாரு? ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாராளுடைய வழி வழி சிறியல்கள் வழிபாடும் நின்று போச்சு. அது இருந்தா தான் குழந்தை பிறக்கும். அதுவுமே இல்ல. சுத்தம். எல்லாமே லாக் ஆயிடுச்சு. அப்ப என்ன நடக்குது? சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து அப்படி சிரிக்க ஆரம்பிச்சு. அன்னைக்கு நேரத்துல வாக்குத்தத்தமும் உங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்? உங்க மனசு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லது ரொம்ப சொல்லுவாங்கல்ல, ஏதோ பைத்தியம் மாரி யோசனையா இருக்கு. ஆண்டோட வாக்குத்தத்தம் இப்படி இருக்கு, உயிரோட இருக்கு. என் சூழ்நிலையும் தலைகீழ கிடக்கு. எப்படி நிறைவேறுமோ? அப்படின்ற ஒரு சந்தேகமும், இங்க சாராள் சிரிக்கிறா. சிரிச்சவள தான் தாயா மாத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சிரிக்கிற மாரி, உங்க மனசே சிரிக்கிற மாரி நிலைமையில இருக்கலாம். உங்க சூழ்நிலையே உங்கள பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கலாம். ஆனா நீங்க தான் தாயா மாறப் போறீங்க விசுவாசத்துக்கு. அல்லேலூயா. நீங்களே தாயின், தகப்பன் விசுவாச சந்ததியாக உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிக்கு, ஒரு தேசத்துக்கு சாட்சியாய் மாறப் போறீங்க. ஆமென். இவ சிரிக்கிற மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. தேவனுடைய வார்த்தைய கண்டு. என்னத்த சொல்றாரு? எல்லாமே போச்சு. எல்லாமே நடக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டி இல்ல. இதுல போய் வாக்குத்தத்தமும், தீர்க்க தரிசனம், அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு. ஜோயல் பாஸ்டர் இப்படி சொன்னாரு. இந்த தீர்க்க தரிசனம் அப்படி இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் அப்படி இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கிற மாரி ஒண்ணுமே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நீங்க கலக்கத்தோட இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான். திரும்ப பாயிண்ட்க்கு வரேன். நம்ம பார்க்கிறதும், புலன் அறிவுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும், கண்ல பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்ற மாரி காரியம். இதெல்லாம் அந்த மாரி நம்பிக்கைலாம் விசுவாச வாழ்க்கையில கிடையாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், அது சூழ்நிலையில இருந்தாலும் சரி, பாசிபிலிட்டீஸ் இல்லனாலும் சரி, சொல்லிட்டாரு, வார்த்தைய புடிச்சுக்கிறேன். அதுபடி தான் நடக்கும்ன்றத நான் விசுவாசிக்கிறேன்றது தான் ஆண்டவர் நம்மட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அதாவது அப்போ அந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கும்? வாக்குத்தத்தம் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். சூழ்நிலை எப்படி இருக்கும்? அது இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கு. இது கிழக்குன்னா அது மேற்கு. அப்படிதான் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் ஜெயிச்சது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சூழ்நிலை தோத்து போயிரும். ஆமென். யாருக்கு சூழ்நிலை தோத்து போகும்னா, விசுவா சாரி. ஐக்கியத்துல இருக்கிறவங்களுக்கும், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் தான் சூழ்நிலை எல்லாம் தோத்து போயி, வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். ஆமென். இதுல 2 விஷயம் தான். ஐக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். சில பேரு எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினாரு. நைட்டு பேசினாரு, காலையில பேசினாரு, தேவதூதர்கள் வந்தாங்க. அது நெறைய ஏஞ்சலிக்ஸ் நெறைய ரிலையன்ஸ்லாம் சொல்லுவாங்க. உண்மதான். 100% அப்படிதான் இருக்கணும். ஆனா வாக்குத்தத்தத்த அவங்க என்ன வாக்குத்தத்தம் குடுத்தாரு, என்ன தரிசனம் குடுத்துருக்காருன்றத அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்காங்க. சில பேரு வாக்குத்தத்தத்து மேல ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா ஃபெல்லோஷிப்ன்றத விசுவாசிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் ஃபெல்லோஷிப் மூலமா தான் ஒரு கன்ஃபர்மேஷன சொல்றாரு. நான் இத விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம சந்தித்துட்டு போன உடனே எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு. ஹல்லேலூயா! இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி,
ரிலீஸ் ஆற டைமுக்குள்ள வந்துட்டீங்க. ஹல்லேலூயா! சொல்லுங்க ரிலீஸ் ஆகப்போகுது என் வாழ்க்கை. விசுவாசமா சொல்லுங்க. ரிலீஸ் ஆகும். கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது. சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது. அது இப்பொழுதே வந்துவிட்டது. ஹல்லேலூயா! அததான் விசுவாசிங்க. ஏன் இந்த காரியத்த நான் காட்டுறேன்னா ஆண்டவரு, இவர் சிரிக்கிறார். யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் அநேக நேரத்துல அது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, பைத்தியம் மாரி இருக்கும். "என்ன ஆண்டவரே! என்ன ஆண்டவரே! சொல்லிட்டீங்க. ஆனா என் சூழ்நிலை எப்படி இருக்குது? ரொம்ப மோசமா இருக்கு. சூழ்நிலைகள் நம்புவதற்கு ஏதுவில்லாத மாரி தான் இருக்குது. நம்புவதற்கு ஏதுவே இல்ல. ஆனாலும் அது நம்பிக்கையோட விசுவாசிக்க மட்டும் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள அழைக்கிறார். ஆமென். நம்புவதற்கு ஏதுவே இல்ல. சிரிக்கிறா. ஆ உதிரப்போக்கு வேற என்ன பண்ணுச்சு? அது நின்றுச்சு. எதுவுமே ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கான வாக்குத்தத்தம் நிறைவேறக்கான ரூட் வேர்டு, ஏதோ ஒரு பாயிண்ட்டு, ஏதோ ஒரு அடையாளம். நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? "ஆண்டவரே, நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளம் குடுங்க." அப்படின்னு நம்ம அன்னைக்கு நேரத்து அடையாளத்த வச்சு ஜெபிப்போம். இங்க அடையாளமும் இல்ல. எப்படி இருக்கு பாருங்க. அடையாளமும் இல்ல. எல்லாமே நெகட்டிவ் ஆயி போயிருக்கு. எல்லாமே 100% நெகட்டிவ் சிஸ்டர், பிரதர். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கும், சாராளும், ஆபிரகாம் இருந்த நிலைமையும் தனித்தனியா 100க்கு 100 ஆப்போசிட்டா இருக்குது. அந்த நேரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. சாராள் நகைத்து, "நான் கிழவியா இருக்க, பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்." கர்த்தர் சொல்றாரு பாருங்க. "கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?" 12ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, "நான் கிழவியும், என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவனுமானவர் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் என்று சொன்னான். அப்ப என்ன சொல்றா? ஆ வயசாயிருச்சு, நான் கிழவி ஆயிட்டோம். அவரு வயசாயிட்டாரு, கிழவன் மாரி ஆயிட்டாரு. இந்த நிலைமையில வாக்குத்தத்தம்ன்னு சொல்றீங்க. அது எங்க வாழ்க்கையில பலிக்குமா? எல்லாம் காலம் கடந்து போயிருச்சு. எல்லா சூழ்நிலை, என் கற்பனைகள், என்னுடைய அறிவு, என்னுடைய யோசனைகள் எல்லாம் கைய விட்டு போன மாரி கிடக்கிறேனே! இத கேட்டுக்கணும் தேவ ஜனமே. வேதம் சொல்லுது, "வானம், பூமி ஒழிந்து போனாலும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை." அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையோ நிண்டு வேல பார்க்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிண்டு வேல பார்க்கும். ஆமென். ஹalleluya. ஆண்டவரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, நீ என்ன செய்யணும்னு நம்மள ஒண்ணுமே சொல்லல. என்ன சொல்றாரு? விசுவாசிக்க தான் சொல்றாரு. ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு சோர்ஸ் குடுப்பியா? நீக்கு ஏதாவது சோர்ஸ் வச்சாந்தான் என் வாக்குத்தத்தம் நிறைவேறலாம் அப்படிலாம் சொல்லல. சரீரம் தான் வேணும் அவருக்கு, வாக்குத்தத்தம் நிறைவேறக்கு. சரீரமே என்ன செத்து போய் கிடக்கு. அதான் வேதம் அப்படிதான் சொல்லுது. "சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்க ஒருவனாலே." வேதம் அப்படிதான் சரீரத்த வச்சு தான் இந்த வாக்குத்தத்தம். இல்லையா? அந்த சரீரமே அப்படி செத்தவன் என்று சரீரம் செத்து போயிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு அங்க இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்முடைய திறமையோ, நம்முடைய சக்தியோ, நம்முடைய பக்தியோ எதிர்பார்க்கல. வாக்குத்தத்தம் சொன்னாரா? ஃபெல்லோஷிப் இருக்குதா? கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல காணப்படும். அந்த வார்த்தை ஜீவனுள்ளாய் மாறும். காண்கிறதெல்லாம் பொய்த்து போயிருச்சு. காணாததாகிய அந்த வாக்குத்தத்தம் மட்டும் மறைவா நம்ம வாழ்க்கையில வேலை பார்க்குது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்னென்ன தீர்க்க தரிசனம் உங்கள குறித்து சொன்னாங்களோ, அவையெல்லாம் காலம் கடந்து போயிருச்சுன்னு சொல்லியிருக்க நினைக்கிறீங்களா? திரும்ப பேசுங்க. திரும்ப எதிர்பாருங்க. அந்த விதைகள் இயேசுவின் நாமத்தில் முளைத்து வருவதாக. கண்களை மூடி அப்படியே ஒரே நிமிஷம் நான் முடிக்கல, நான் ஜெபிக்க போறேன். அப்படியே இந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே கண்ண மூடி சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் டெபாசிட் பண்ணாங்களோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனமா நீங்க சொன்னீங்களோ, அதெல்லாம் முளைத்து எழும்பி வருவதாக. சொல்லுங்க, முளைத்து எழும்பி வருவதாக. எஸ். அது எல்லாம் எழும்பி வருவதாக. அது என் வாழ்க்கையில பலிப்பதாக. அல்லேலூயா! அல்லேலூயா! ஆண்டவரே! யார் யார் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, அவங்க மேல உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. எல்லா வாக்குத்தத்தத்தையும் வெளிய கொண்டு வாங்க. செத்துப்போன சரீரத்திலிருந்து தான் ஜீவனை கொண்டு வந்தது. ஹalleluya. சரீரம் செத்தவன் என்று சொல்லதும் ஒருவனாலே கடற்கரையா மணலத்திலான குழந்தைகள், சந்ததிகள், பிள்ளைகள் பிறந்தார்கள். ஹalleluya. 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 கர்த்தரால் வேதம் சொல்லுகிற 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன் வாழ்க்கையில ஒண்ணு சொல்லிட்டேன்னா, அது என்னால முடியாதுன்னு அர்த்தமே இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரால முடியாதுன்னு ஆயிருமா? ஆண்டவர் அந்த லெவலுக்கு போய்ட்டாரு. என்னாலயே செய்யக்கூடிய மாரி சொல்லிருவியா? என்னாலயே முடியாதுன்னு சொல்லிருவியா? ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு நமக்கு ஒரு சக்தி இருக்கும். என்னால முடியும் ஆண்டவரே! என்னால நம்பிக்கையா இருக்கிறேன். என்னால முடியல ஆண்டவரேன்னு நம்மள சொல்லிக்க முடியும். ஆனா தேவனே சொல்றாரு, "என்னால முடியாதும்மா" அப்படின்றதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? "கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னால முடியாம போயிருமா? நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்தேன். இதோ சதா காலங்களும் உன் வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறேன். கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடியால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்கள் பிழைப்பீர்கள் இந்த பூமியில. ஹல்லேலூயா. கடன்காரனுக்கு தப்பி பிழைப்பீர்கள். கொள்ளை நோய்க்கு தப்பி பிழைப்பீர்கள். வியாதி வறுமைக்கு தப்பி பிழைப்பீர்கள். ஏன்? கர்த்தர் உன்னை அழைத்த உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிழைக்கிறபடியால் அதான் வேதம் சொல்லுது. நான் பிழைக்கிறபடியால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். அதுதான் சொல்றாரு யோவான்ல நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஸோ, ஆண்டவர் சொல்றார், "நீ நீ சிரிக்கிற" அப்படின்னு. நல்லா கவனிங்க. இந்த என்கவுண்டர்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வந்து ஆபிரகாமை சந்தித்த அந்த முதல் வசனத்த நீங்க பைபிள்ல வீட்ல போய் வாசிங்க. என்கவுண்டர் சந்திப்புன்னு சொன்னேன். ஐக்கியம்னு ஒண்ணு சொன்னேன். சூழ்நிலை கிட்ட வாக்குத்தத்தம் குடுத்தாருன்னு சொல்றேன் இல்லையா? இப்போ இந்த எந்த இடத்துல உற்பவ காலம்னு சொல்றாரு பாருங்க. 18:10 அப்பொழுது அவர், "ஒரு உற்பவ காலத்திடத்தில் நிச்சயமா உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு" சொல்றாரு பாருங்க. சொல்லும்போது அவ சிரிக்கிறா. அப்போ இவளுக்கு வயசு எத்தன வயசு இருக்கும்னா, இதே 17ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 17 17ல வாசிக்கிறேன். 17, 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, "100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில சொல்லிக்கொண்டு அப்படின்னு இவனுமே என்ன நகைக்கிறான். இவன் சிரிச்சான் முதல்ல. அடுத்து சாராளும் சிரிக்கிறா. இப்ப ஆபிரகாம் சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறாரு? கர்த்தர் வந்து உனக்கு உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு திரும்ப வாக்குத்தத்தம் சொல்றாரு. உன் சந்ததி இவன் வந்து வாக்குத்தத்தம் இல்ல. இஸ்மவேலு வாக்குத்தத்தம் இல்ல. ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம். சாராளுடைய கர்ப்பக்கனி தான் உனக்கு வாக்குத்தத்தம்னு சொல்றாரு. அப்பதான் அவன் சிரிக்கிறான். 100 வயதுன்னு சொல்லிர்றான். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ தேவன் ஒரு என்கவுண்டர் பண்ணி குடுத்தோனே, என்ன நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையில, அந்த நாளிலே எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஹல்லேலூயா. அந்த 100 வயதிலேயே ரிலீஸ் ஆயி, உற்பவ காலம்ன்னு சொன்னம்போது என்ன 9 மாசம் தான். 10 மாசம் இல்லையா? 10 மாசம் பெற்றெடுக்கிறோன்றான். அந்த 10 மாசம் அந்த கர்ப்ப காலத்த தான் சொல்றாரு. உற்பவ காலம்ன்னு சொல்லும்பொழுது, ஒரே வருஷத்துக்குள்ள எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இவ்வளவு வருஷமா சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் 75ல சொன்னாரு. ஆபிரகாமுக்கு சொல்லி, சொல்லி, சொல்லி இப்ப கடைசில ஒரு சந்திப்பு, ஒரு என்கவுண்டர். ஆபிரகாமை போய் வீட்ல போய் சந்தித்து, எல்லா வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. அந்த வருஷத்திலேயே கர்ப்பவதியாகும்படியாக கிருபை செய்தார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமானது சரீரத்தில வல்லமையாய் மாறும். வாக்குத்தத்தமானது விசுவாசத்தின் அடிப்படையிலே வல்லமையா கிரியை செய்யும். வாக்குத்தத்தத்துக்கு வல்லமை இருக்குது. அது உங்க சரீரத்திலயும் வேலை பார்க்கும். செத்துப்போன சரீரத்த உயிரோட மாத்தினது. சாராளுடைய கர்ப்பத்தை பலப்படுத்தினது. அவளுடைய எல்லா நின்று போன இரத்த ஓட்டங்கள், எல்லாத்தையும் ரத்த போக்கெல்லாம் சரி பண்ணி திரும்ப கொண்டு வந்துச்சு. ஆமென். யோசிச்சு பாருங்க. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது. வாக்குத்தத்தம் சரீர வாழ்க்கைக்கு உரியது. வாக்குத்தத்தம் இம்மைக்குரிய வாக்குத்தத்தமும், மறுமைக்குரிய சேர்த்து தான் வாக்குத்தத்தம் கர்த்தர் குடுத்துருக்கிறார். ஆகவே இன்மைக்குரிய உலகத்துல என்னென்ன தடையா இருக்குதோ, அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில முறியடிக்கப்படுவதாக. நீங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் பலன் தருவதாக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தரித்திரமா தேவனுடைய வாக்குத்தத்தம் இம்மைக்கும் மறுமைக்குரியது. விசேஷமா இம்மைக்குரியது. ஏனென்றால் நித்தியத்துக்குரியதா இருந்தாலும், இம்மைக்குரியது தான் கர்த்தர் பேசுகிறார். இம்மைக்கு தான் ஈசாக்கு என்பது என்னது? இம்மைக்குரிய ஆசீர்வாதம். ஒரு கற்ப கனி. அவனுக்கு தேவை ஒரு கர்ப்பத்தின் கனி. அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன பண்ணுச்சு? நிறைவேறிச்சு. வாக்குத்தத்தம் சொன்னது
வாக்குத்தத்தம் செய்து முடித்தது. ஹalleluya! நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும் சரி. எது பார்க்கிறத வச்சே பேசி சோர்ந்து போகாதீங்க. கையில கேட்கிற நியூஸுகள கேட்டு, கேட்டு சோர்ந்து போகாதீங்க. பிரதர் அவர் சொன்னார் பிரதர், இவங்க சொன்னாங்க பிரதர்ன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நீங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கலாம் மண்டையில கொண்டு வராதீங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது என் வாழ்க்கையில? கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? என் கணவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய தொழில குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய வருமானத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதுல மேல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா! அது நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அது மேல குவிக்கணும் உங்க கவனத்த. சொல்லுங்க கவனத்த குவிப்பேன். ஆமென். வார்த்தை மேலயும், ஐக்கியத்தின் மேல குவிக்கணும். கவனங்கள் அதுல போணும். வாக்குத்தத்தத்தின் மேல கவனம் போயிரும். சொன்னவர் இன்னார் என்று அறியணும். யார் சொல்லியிருக்கிறா? தேவன் சொன்னார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொன்னார். அவர் ஒண்ணு சொல்லிட்டா அவரால செய்யாம இருக்க முடியாது. ஆபிரகாம் என்ன செய்றான்? வாக்குத்தத்தத்தை சொல்லி அழைத்த தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தர் சொன்ன தேசத்திற்கு வர்றான், கீழ்ப்படிகிறான், கர்த்தருக்குள்ள இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு அவன? பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில நிச்சயமா பெருக பண்ணுவார். சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிச்சயமா நிறைவேற்றுவார். என்னென்ன வாக்குத்தத்தம் குடுத்திருக்காரு? பிள்ளை தருவேன்னு சொன்னாரா? தருவார். பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? தருவாரு. உங்க பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொன்னாரா? தருவார். ஊழியம் தருவேன்னு சொன்னாரா? தருவார். அது மாத்திரமல்ல, தொழிலை ஆசீர்வதிப்பேன்னு வாக்குத்தத்தம் குடுத்திருக்காரா? செய்வார். உன்னை அழைத்து உன்னை சுய தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரா? செய்வார். எல்லாம் ஆனா இன்னைக்கு ஒரு வேளை எல்லாமே செத்துப்போன நிலைமையில, எல்லாமே எனக்கு வாக்குத்தத்தத்துக்கும் அதுக்கும் ஆப்போசிட்டா இருக்கலாம். அததான் பவுல் சொல்றாரு. காண்கிறதை நீங்க நம்புவது என்ன? காணாததை நம்புவோமாகில். ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். நம்பிக்கை வரும் என்று பொறுமையோடு காத்திருப்போமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்னென்ன வாக்குத்தத்தத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ, அதெல்லாம் வரும். சொல்லுங்க வரும். பொறுமையோடு பெற்றுக்கொள்வேன். வரும். பொறுமையோடு பெற்றுக்கொள்வேன். திரும்ப சொல்றாரு ஆண்டவர் வரும். நீ என்னென்ன விசுவாசித்திருக்கிறாயோ, விசுவாசித்து பேசிக் கொண்டிருக்கிறாயோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணிக் கொண்டிருக்கிறாயோ, அவைகள் வரும். ஹalleluya! அதுதான் போட்டிருக்கு ரோமர்ல. அந்த வாக்குத்தத்தம் வரும். அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில், அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆமென். நம்புனோனே காணாதது என்ன பண்ணுவான்? வர ஆரம்பிச்சுரும். பார்க்கிறதல்ல. வாக்குத்தத்தமா பார்க்கிற மாரி இருக்காது. காணக்கூடாத அளவா இருக்கும். ஆனா கையில நிறைவேறி முடிக்கும். ஆமென். கைக்கு நிறைவேற்றி முடிக்க பண்ணுவார். ஆண்டவர் அந்த சரீரத்தை எப்படி பலப்படுத்த போறாரு ஆண்டவரு? ஆண்டவர் அந்த ரத்தத்தலாம் திரும்ப நி சி அ நின்று போன ரத்த ஓட்டம்லாம் திரும்ப எப்படி வரும்னு சொல்லி சாராள் கணக்கு போடல. பைபிள்ல அப்படி ரெக்கார்டா இல்ல. அவங்க கணக்கு போட்டாங்க எப்படின்னு. நீங்களும் நானும் நம்ம கணக்கு போடுறதுனாலேயே எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். கணக்கு போட வேண்டாம். ஆமென். நெஞ்சில பார்த்து கை வச்சு சொல்லுங்க. மனசே நீ கணக்கு போடாத. கர்த்தர் உனக்கு சொன்னத நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென்னு சொல்லி கண்ண மட்டும் மூடிக்க. ஆமென். ஹல்லேலூயா! எதனால நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம்னா, கணக்கு போடுறோம். இது எப்படி ஆகும்? அப்படியே கணக்கு போட்டு சோர்ந்து போயிடுறோம். ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுறோம்? நடக்குமோ, நடக்காமோன்னு அவிசுவாசத்தில போயிர்றோம். நல்லா கவனிங்க. விசுவாசித்தால் மாத்திரம் தான் பிழைப்போம். விசுவாசித்தல் மாத்திரம் தான் பிழைப்பார்கள். விசுவாசியாதிருந்தால் நாம் கெட்டுப் போயிருப்போம்ன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ விசுவாசியாமல் போகறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சில பேரு கானான் தேசத்தில சுதந்தரிக்காம போன காரணம், அங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் வசனம் பிரயோஜனப்படவில்லை. வாக்குத்தத்தம் பிரயோஜனமாகவில்லை. சிலர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பிரயோஜனமே படாம இருக்கு. வாக்குத்தத்தம்னா என்னன்னே தெரியாம இருக்கு. ஏன் காரணம் என்ன? அத குறித்த வெளிப்பாடு கிடையாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்ன்ற ஒரு பிக்சரைஸும் இல்ல. நம்முடைய மனசு உலகத்தையும், சூழ்நிலையும் எல்லா இந்த சமுதாயத்தையும் பார்த்து, அப்படியே நம்முடைய மனசு அது என்ன சொல்லுதோ, அதபடியே நம்ம என்ன பண்ணிர்றோம்? ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மைண்ட சேஞ்ச் பண்ண சொல்றாரு. மனச மாத்துங்க. ஹல்லேலூயா! உங்க மனச மாத்துங்க. ஆமென். சிந்திக்கிறத மாத்துங்க. நீங்க சிந்திக்கிறது வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு மாரி இல்ல. வாக்குத்தத்தத்தை இழந்து போற மாரி. சுதந்தரிக்காம போறதுக்கு யோசனையா இருக்குது. ஏன் இந்த எச்சரிப்ப சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்திலிருந்து அநேகர் கொண்டு வந்தாராம். விசுவாசியாதவர்களை அழித்தார்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைங்க எகிப்தியர பார்க்கல. ஆனா கானானுக்குள்ளயும் போகல. வனாந்திரத்திலே பாம்புகளாலே அழிக்கப்பட்டார்கள்ன்னு சொல்லப்படுது. அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே அழிந்து போய் வாக்குத்தத்தம் நிறைவேறாம போறதுக்கு சான்சஸ் நம்ம கொடுக்க முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஃபெயிலியர் ஆச்சா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேற்றினார்ல, யோசுவா நாட்கள்ல. யோசுவாவெல்லாம் பொறுமையா அவன் விசுவாசமா 12 அ போயிட்டு வந்து 40 நாள்ல 12 பேர் அனுப்புனார்ல. அந்த பாலும் தேனும் ஒரு தேசத்த போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோனே, 12 வேவுகாரர்ல போயிட்டு வாங்க. போய் பார்த்துட்டு வந்தோனே 10 பேர் என்ன சொல்லுவான்? வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அவங்க பெரிய ராட்சசர்கள் போல இருக்கிறாங்கன்னு சொல்லி நெகட்டிவா பேசுவான். ஆனா 2 பேர் என்ன சொல்லுவாங்க? காலேப் யோசுவாவும், நம்ம போயிட்டு வந்து எளிதா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்த குறித்து பேசுவாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த 10 பேரையும் கர்த்தர் நம்மள சுத்தி பண்ணாரு இல்லையா? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள சுத்த விட்டாரு. இவனும் சுத்த ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா, விசுவாசித்தவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை ஆயி போச்சு. சில அவிசுவாசங்கள் விசுவாச மார்க்கத்தார்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. காலேப் யோசுவாவும் என்ன பண்ணிட்டாங்க? 40 வருஷமா இவங்களோட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்துட்டு வந்தனால இவங்களாவது போகணும். இல்லையா? தேவன் அப்படிதான் கொண்டு போயிருக்கணும். ஆனா, இவங்களோட சேர்த்து அவங்களையும் என்ன பண்ணிட்டாரு? நீயும் சுத்தி வான்னு சொன்னாரு. ஆனா, கர்த்தர் இவங்களுக்கு ஒரு கிருபை குடுத்தாரு. என்ன குடுத்தாருன்னா, அந்த 40 அந்த 10 பேரு கானானுக்குள்ள போகாம, அவங்க அந்த அந்த போயிட்டு வந்த எல்லாருமே அந்த வனாந்தரத்திலே அழிஞ்சு போயிட்டாங்க. இல்லையா? வனாந்தரத்தில் அந்த இந்த 2 பேரு வனாந்தரத்தில் நடந்தும், அவங்களுடைய பெலன் அந்த 40ல எப்படி இருந்தோ அதே பலன் தான் இருந்துச்சாம். ஆமென். அல்லேலூயா. பெலன் குன்றி போகவில்லை. அந்த எப்போ எகிப்த விட்ட பெலன் அதே மாரி இருக்குது. அப்படின்னு தான் என்ன சொல்லுவாரு? காலேப் சொல்லுவாரு. 83 வயசு எனக்கு இன்னும் அதே பலன் இருக்குன்னு சொல்லுவாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த வனாந்தர அலைச்சலை பாதிக்காத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த 2 பேருக்கும் கிருபை குடுத்தார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு ஒரு எச்சரிப்பு என்ன சொல்றாரு? சில அவிசுவாசமான ஆட்கள் மூலமாக விசுவாசம் நிறைந்த நீங்கள் பாதிக்கப்பட முடியும். நீங்களும் நீங்க நீங்க சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு போறதுக்கு அந்த அவிசுவாச காரியங்கள் வேலை பார்க்க முடியும். ஆகவே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் விசுவாசத்துக்குரியவர்களா இருக்கணும். வாக்குத்தத்தத்தை குறித்து விசுவாசமா சந்தேகப்படாதபடி, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்ற முழு நிச்சயமா நம்பி, விசுவாசத்தில் வல்லவனானான்ற வழிய பார்க்கணும். ஆமென். வாக்குத்தத்தத்தை பேசணும். தியானிக்கணும். அத வச்சே பேசணும். ஆனா, ஒரு நேரம் நம்ம அதுல குறைபட்டு, அவிசுவாசமா பேசி, மோசே போல மனம் பதறி பேசி, நம்ம சுதந்திரிக்க முடியாம போயிறக்கூடாது. நேரத்துல நம்ம கவனமா இருக்கணும். எவ்வளோ பெரிய மோசே! அவரு என்ன பண்ண முடியல? மனம் பதறி பேசி, என்ன பண்ண முடியல? சுதந்திரிக்க முடியல. இல்லையா? கன்மலை ஓரேபுடைய ஓரேப் கன்மலையில கர்த்தர் பேசின காரியங்கள அவன் என்ன பண்ணல? அவிசுவாசமா அதனால கர்த்தர் நீ கீழ்ப்படியாத நிமித்தம் நீனும் போமாட்டன்னு சொல்ட்டார். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க ஆயத்தமாவோம். வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவனோடு ஒப்புரவாகி, முதல்ல ஐக்கியத்துக்கு வாங்க. ஃபெல்லோஷிப் வாங்க. தேவ பிரசன்னத்த களி கூருங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நெனச்சு, நெனச்சு உங்கள தைரியப்படுத்திக்கங்க. உங்கள ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. வேற எதையும் பார்க்காதீங்க. சூழ்நிலைய பார்க்காதீங்க. கையில அந்த காண்கிற காரியங்கள், காதுல கேட்கிற காரியங்கள குறித்து ரொம்ப எடை குடுக்காதீங்க. கண்ண மூடிக்குங்க. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள எகிப்த விட்டு புறப்பட்டு வரும்பொழுது, பின்னாடி வந்து பார்வோன் விரட்டிக்கிட்டு வருவான். வரானா, அப்போ கர்த்தர் சொல்லுவாரு, மோசேட்ட சொல்லுவாரு. மோசே மூலமா சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. அந்த சும்மா இருப்பீங்கன்ற வார்த்தை கரேஷ் அந்த ஒரு வார்த்தை. அப்படின்னா, எப்படி போட்டிருக்குன்னா, செவிடன போல இருப்பீங்க. அ செவிடனை போல. ஆமா. செவிடனா கண்ல காது காது கேட்கவே தேவையில்லையாம். அந்த எகிப்தியர் சத்தம், பின்னாடி வர சத்தம், சத்துருடைய இரைச்சல்கள் இதெல்லாம் உனக்கு காதுல கேட்க வேணாம். அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? காத அடைக்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காதெல்லாம் அடைக்கப்படணும். உலகத்துக்கான செய்திகள் காதுகள் அடைக்கப்படணும். நம்ம கண்கள் உலகத்தை பார்க்கிற கண்கள் அடைக்கப்படணும். நம்முடைய இருதயம் விசுவாசத்துக்கும், தேவனுடைய பிரசன்னத்துக்கும் ஏங்கணும். நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா திருப்பப்படணும் ஆவிக்குரிய கண்கள். நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் வாக்குத்தத்தத்தை திரும்ப, திரும்ப சொல்லி, சொல்லி உயிரை உண்டாக்கணும். அதின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்.
யாரு மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருப்பார்? பக்தி உள்ளவங்க மேலயும், பரிசுத்தமா இருக்கிறவங்க மேல எல்லாம் 2வது தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாச மார்க்கத்தார்ல தான் கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. நீங்களும் நான் உபவாச ஜெபத்த விசுவாசிக்கிறேன். உபவாச ஜெபம் பண்றவங்கள நான் என்கரேஜ் பண்றேன். ஆனா ஆண்டவர் உபவாசம் பண்றவங்களையும், உபவாசித்து கதறிக் கொண்டிருக்கிறவங்களையும் காட்டிலும், நான் அற்பமா எண்ணல. ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க. விசுவாச மார்க்கத்தார்கள் மேல எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமான ஆட்கள் யாருன்னா, விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், வாக்குத்தத்தத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், வாக்குத்தத்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். கர்த்தர் என்னை குறித்து என்னென்ன சொன்னாரோ டைரியில எழுதி எழுதி திங்க் பண்றாங்க பாருங்க. அவங்கள குறித்து நெஞ்ச தட்டுறாரு. ஹalleluya என் புள்ள சொல்லிட்டு எப்ப அவங்க சொல்றாங்களாம், எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கும்போது சொல்றாங்களாம். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. நீங்கள் நானும் வாக்குத்தத்தத்தை சொல்லி நிறைவேறுற நாட்கள் வரும்போது சந்தோஷப்படுற காட்டிலும், வாக்குத்தத்தம் சொல்ற நேரத்துல சொன்ன வாக்குத்தத்தமும், நடக்கிற சூழ்நிலை தலைகீழா இருக்கும்போது சொல்றோம் பாருங்க. அதான் ரொம்ப எஃபெக்ட். அந்த நேரம் தான் நமக்கு ஜீவன் வேணும். விசுவாசித்தவர் விசுவாசிக்கிறவர் கொஞ்ச காலத்தில் தாமதம் பண்ணாரு. சீக்கிரமா வருவார். சீக்கிரம் நமக்கு விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவோம் என்று சொல்றதுபடி, அவர் பொறுமையா சீக்கிரம் வரப்போறார். சீக்கிரம் உங்க வாக்குத்தத்தத்தை கொண்டு நிறைவேற்றுகிறவர் வரப்போறார் உங்க வீட்டுக்குள்ள. உங்க உடம்ப தொட வரப்போறார். ஹalleluya. ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கண்களை மூடி. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால ஜெபிப்போம், 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 ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி ஜெபிங்க, ஜெபிங்க. ஹ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தன பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். ஹalleluya. எத்தன பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னோடு பேசுறார். ஹalleluya, 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 ஹalleluya. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் பெரியவர். சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். நான் போய்க் கொண்டிருக்கிற பாதையை காட்டிலும் பெரியவர். நான் இப்போது சந்திக்கிற சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். நீர் உயிரோடு இருக்கிறபடியால் நீர் உயிரோடு இருக்கிறபடியால் நான் பிழைக்கிறேன். நாங்கள் பிழைப்போம். என் குடும்பம் பிழைக்கும். என்னுடைய வருமானம் பிழைக்கும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. ஊழியம் பிழைக்கும். எல்லாமே பிழைக்கும். ஷபா ரபா லபா தூரா கடா தர்ரா கடா லபா தர்ரா கடா தூரா கடா. காணாததை நம்புவோம் மகிழ். அது வருவதற்கு பொறுமையா இருப்போம். ஹalleluya வரும். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் எதிர்பார்த்தவைகள் வரும். ஹalleluya. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவைகள் வரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த இரவு ஜெபத்துல என்னோட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே உமக்கு நன்றி. ஆபிரகாமை பலப்படுத்தினவர், சாராளை தொட்டவர். என்னை தொடுவீங்க ராஜா. ஹalleluya. அவங்களுக்கு என்னென்ன சொன்னீங்களோ நிறைவேற்றி முடிச்சு குடுத்தீங்களே. உமக்கு நன்றி. அதே போல எனக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறீங்களோ, என் எதிர்காலத்தை குறித்து வாக்குத்தத்தங்கள் ஆயிரக்கணக்கான பைபிள்ல வாக்குத்தத்தங்கள கர்த்தர் குடுத்திருக்கிறார். 2000 வாக்குத்தத்தத்துக்கு மேல இருக்குது பைபிள்ல. ஹalleluya, ஹalleluya. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உன்னை குறித்து எழுதியிருக்கிறார் கர்த்தர். தேவனுடைய வாக்குத்தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும், அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஒரே ஒரு தகுதி வேணும். கிறிஸ்து இருக்கிறாரா? உனக்குள் இருக்கிறாரா? வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. வாக்குத்தத்தம் என்ன செஞ்சது தெரியுமா? சாராளுடைய கற்பத்தை பலப்படுத்தி வயித்துக்குள்ள இறங்கிச்சு. வசனமா. ஹalleluya. அவள் வயித்துல வேலை பார்க்குது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதே வாக்குத்தத்தம் என்ன செஞ்சு தெரியுமா? ஆபிரகாம் உடம்புக்குள்ள போயிருச்சு. ஷபா ரபா லபா. அவனுடைய உடம்ப குலுக்குது. ரகா டாது ரோகா டாது ரே. அவன் 100 வயசுன்னு சொன்னா 50 வயசு கிட்ட கொண்டு வந்துருச்சு. 40 வயசு ஆள் மாரி கொண்டு வந்துருச்சு. பெலனை குடுத்துருச்சு. ஹalleluya. கற்பந்தரிக்க பெலனை பெற்றார்கள். ஷபா லபா தூரா. செத்து போனவன உயிரோட கொண்டு வந்துருச்சு. வாக்குத்தத்தம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் ஏதோ பேச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் சும்மா சாதாரண பேரு, ஏதோ அட்டை ஸ்டிக்கர் நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? ஹalleluya, ஸ்டிக்கர் இல்ல. அது அக்கினி. ஹalleluya. வாக்குத்தத்தத்துக்கு அக்கினி ஜுவாலை. ஷபா ரபா லபா தூரா கடா தூரா கடா. வாக்குத்தத்தத்துக்கு ஒரு வீரியம் இருக்குது. ஹalleluya. அது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. தேவனைப் போல செயல்படும்.
மரகாட்டா ராபாலா 2 பேரை தூக்கி நிறுத்தினது. ஹalleluya. ஹalleluya. உன்னை கைவிட்டுருமா வாக்குத்தத்தம்? உங்களை கைவிட்டுருமா? ஷாபா ரபா லபா தூரா கடா தரா கடா. என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும் ராஜா. என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும் ராஜா. ஹalleluya. ஒப்புரவாங்க. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்ட்ட. வாக்குத்தத்தத்தை குறித்து ஏதோ பேசி சோர்ந்து போயிருக்கலாம். யார்ட்டையோ குழம்பி பேசி சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல மன்னியும். நம்முடைய வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது. நாங்க தான் மரித்து போயிருக்கிறோம். ஹalleluya. அவன் தான் மரித்து போயிருந்தான். சரீரம் செத்தவன் என்று சொல்லப்படுகிறான். அவன் தான் செத்து போயிட்டான். வாக்குத்தத்தம் உயிரோட தான் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. செத்தவனையும் உயிரோட கொண்டு வந்து அவனை சாட்சியா நிறுத்திச்சு. ஹalleluya, 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 ஹalleluya. வாக்குத்தத்தம் உயிர் உள்ளது. வாக்குத்தத்தம் தெய்வம் போல நிக்கும். ஹalleluya. அது தெய்வ சுபாவம் உள்ளது. அது வல்லமை உள்ளது. ஷாபா ராகாட்டா. பொருளாதாரத்தை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரா? நிச்சயமா நின்று செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. நிலத்தை தருவேன்னு சொன்னாரா வாக்குத்தத்தம்? நிச்சயமா நின்று செய்து முடிப்பார். வீட்டை கட்டி தருவேன்னு சொன்னாரா? நிச்சயம் செய்து முடிப்பார். பிள்ளையை தருவேன்னு சொன்னாரா? செய்து முடிப்பார். உன் பிள்ளைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? நிச்சயம் செய்வார். ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க ஒருவராத அவிசுவாசத்தோட இருக்கக்கூடாது. எல்லா அவிசுவாச இருதயங்கள் மாற்றப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மாற்றி விசுவாச இருதயத்தை தாரும். வார்த்தையினாலே நீ நிரப்பும். உம்முடைய வாக்குத்தத்தத்தினால் நிரப்பும். உம்முடைய ஐக்கியத்தினாலே நீ நிரப்பும். என்னை சந்திக்க வாரும் ஆண்டவர். என் வீட்டுக்குள்ள வாரும். என் பிள்ளைகளை சந்திக்க வாரும். என் குடும்பத்துக்குள்ள வாரும். கேளுங்க, கேளுங்க, இன்வைட் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் மாரே இவன் தான் போய் கூப்பிடுறான். வாங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க கூப்பிடுங்க. ஹோலி ஸ்பிரிட்ட கூப்பிடுங்க. திரியேக தேவனை கூப்பிடுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. அபிஷேகத்தை கூப்பிடுங்க. கிறிஸ்துவ கூப்பிடுங்க வீட்டுக்கு. தேவனை கூப்பிடுங்க வீட்டுக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் வீட்டுக்குள்ள வாரும். என் வீட்டுல அப்பம் புசியும். ஷபா ராபா. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ் வேணும். தேவனுடைய ஊழியம் என் வீட்டுல நடக்கட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, யார் யார் சரீரத்துல பலவீனப்பட்டிருக்கிறாங்க, யார் யார் சுகவீனப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விடுதலையை தருவீராக. ஆசீர்வாதத்தை தருவீராக. அக்னியாக நிரப்புவீராக. பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எல்லா கடன் பிரச்சனைகள் முறிக்கப்படுவதாக. சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. வாக்கு தத்தம், தேவனுடைய வாக்கு தத்தம் நின்று அவர்களை ஆசீர்வதிப்பதாக நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.